வணக்கம், நான் suryatangaraj. இன்றைக்கி நாம் பினாட்டா கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே பினாட்டா கேக்கான வீடியோ பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோல்டு கலரில் பினாட்டா மோல்டு வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதாங்க. நம்ம நார்மலாக கலர் பினாட்டா கேக்ஸ் எல்லாம் செய்யும்போது ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அதில் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக நம்மளால் அந்த மோல்டு செய்ய முடியும். ஆனால் கோல்டு கலர் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன நீங்கள் கோல்டு டஸ்ட்டோ இல்லை கோல்டு கலர் ஆட் பண்ணிங்கனாலும் அந்த கலர் உங்களுக்கு அவ்வளோ ஷைனிங்காக தெரியவே தெரியாது. அதுக்கான ஒரு ட்ரிக் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பினாட்டா நல்ல கோல்டு கலராக வரக்காக நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேங்க. அது கரெக்டாக வந்துச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஹார்ட்டின் ஷேப்பில் பினாட்டா கேக் பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற ஒரு சிலிக்கான் மோல்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணுற டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் ஏற்கனவே 2-3 வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம சாக்லேட்டை எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் கோல்டு டஸ்ட் பவுடர் எடுத்துருக்குறேங்க. இது ஈட்டபிள் டஸ்ட் பவுடர். இதை எடுத்து ஃபஸ்ட்டு நான் சிலிக்கான் மோல்டில் இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணும்போதுங்க ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அதில் கோல்டு டஸ்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்துருக்குறேன். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வது தடவை என்ன பண்ணேன்னா கோல்டு ஜெல் கலர் கிடச்சிது. அதையும் நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அதுவும் எனக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கல. அதனால தான் இந்த தடவை இந்த மாதிரி நான் டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி கோல்டு டஸ்ட் பவுடரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட்டை ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் சாக்லேட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து மறுபடியும் செகண்ட் லேயர் நம்ம மறுபடியும் சாக்லேட் ப்ரஷ் பண்ணி விடணும் உள்ளெல்லாம். இப்போ ஃபஸ்ட் லேயர் அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி செகண்ட் லேயரும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இது 2வது தடவை அப்ளை பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு லேயர் சாக்லேட் அப்ளை பண்ணேங்க. இப்போ நான் 3 லேயர் சாக்லேட் இந்த மோல்டில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதை மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேங்க. நம்ம இந்த மாதிரி பினாட்டா கேக்ஸ் எல்லாம் செய்யும்போது மிச்சமாகிற சாக்லேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக அதை பிரித்து எடுத்து கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம சாக்லேட் கார்னிஷ் எல்லாம் பண்ண முடியுங்க. இன்றைக்கி நான் ஒரு மோல்டில் ஊற்றி தான் சாக்லேட் கார்னிஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சாக்லேட்டை பிரித்து எடுத்துகிட்டு அதில் பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதை நான் என்கிட்ட ரெடிமேடாக இருக்கிற ஒரு சாக்லேட் கார்னிஷ் மோல்டில் இந்த மாதிரி ஈவனாக ஊற்றி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாக்லேட் கார்னிஷ் நம்மளால் பண்ண முடியுங்க.
இப்போ நான் இதையும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வச்சுருந்த பினாட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போது ரிலீஸ் பண்ணிடலாங்க. நான் நினச்ச மாதிரியே நான் ப்ரஷ் பண்ண கோல்டு டஸ்ட் பவுடர் வந்து இந்த பினாட்டா மோல்டில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்குதுங்க. அது வந்து அந்த சிலிக்கான் மோல்டில் ஒட்டவே இல்லை, ஃபுல்லாமே இந்த சாக்லேட்டில் ஒட்டி நல்லா வந்திருக்கு. ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் பிரைட் கலராக இல்லை. அதை நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை கூட ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்ச சாக்லேட் கார்னிஷும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணுற சாக்லேட் கார்னிஷை ஒரு ட்ரையான ஒரு மூடி போட்டிருக்கிற ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. உங்களுக்கு வந்து இது 1 மந்த் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேக்ஸ் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் சில கேக்குகளுக்கு இந்த சாக்லேட் கார்னிஷ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நாம் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பினாட்டா கேக்கை அசம்பிள் பண்ணிடலாங்க. அதுக்கு நான் ஒரு கேக் போர்டு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் சாக்லேட் க்ரீம் வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்சும் வச்சுக்கிறேங்க. இதை நான் வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ண போகிறேன். இந்த கேக் கேட்டிருந்த கஸ்டமர் வந்து கோல்டு கலரில் பினாட்டா மோல்டும், உள்ளே வந்து சாக்லேட் ஸ்பாஞ்சு இருக்கணும், சாக்லேட் க்ரீமும் இருக்கணும், அப்புறம் நிறைய சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவங்களோட ஆசைப்படி தான் இந்த கேக்கை நான் இப்போ டெக்கரேட் பண்ண போகிறேன். சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் அப்புறம் சாக்லேட் க்ரீம் இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குதுங்க, நீங்கள் அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. நான் கேக்கோட க்ரீமை வந்து நார்மலாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஒரு ஸ்டார் நாசிலில் வச்சு இந்த மாதிரி டாட்டாக வச்சு கொடுக்குறேங்க. இப்போ அந்த பினாட்டா மோல்டை வந்து மேலே பிரேக் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கேக்குக்கு மேலே டாப்பிங்ஸ் வந்து நம்மளுக்கு விருப்பப்படி எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து போட்டுட்ருக்கிறேன். இது வந்து ஹோம்மேடாக பண்ண சாக்கோ சிப்ஸுங்க. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இப்போது நம்மளுக்கு உள்ள ஸ்பாஞ்ச் கேக் வச்சதுக்கப்புறமா பினாட்டா மோல்டு வச்சு மேலே நான் கவர் பண்ணிடுறேங்க. இன்னும் வந்து கோல்டு கலர் வந்து அவ்வளோ வந்து ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தெரியுதுங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கோல்டு டஸ்ட் பவுடரை மேலேயும் நான் வந்து ஒரு ப்ரஷ் பண்ணி விடுறேன். இப்போ இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இந்த ஓரங்களெல்லாம் வந்து இன்னும் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தெரியுது. அதுக்காக நான் சாக்லேட் க்ரீமே வச்சு ஒரு பார்டர் மாதிரி இந்த பினாட்டா மோல்டு சுற்றி கொடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நமக்கு விருப்பப்படி இந்த மோல்டை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷ் வச்சு இந்த மாதிரி ட்ரிப்பிங் மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இதுக்கு மேலே கோல்டு ஸ்ப்ரிங்கிள்ஸும் வந்து போட்டுக்கிறேன். பார்க்குறக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கோல்டு சுகர் பால்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போட்டால் பார்க்குறக்கு நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. ஆனாலும் அந்த இடத்துல இன்னும் கவர் பண்ணுறதுக்காக ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கோல்டன் கலரில் பினாட்டா கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரியான கேக் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.